ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு இட்லி மாவு கெட்டியாக ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்குவோம். ஒரு வெல்லம் இருக்குது இல்லைங்களா, ஒரு சைஸ் இவ்வளோ பெருசு, அதை நான் இடித்து வச்சுருக்கேன். இதில் கல் நிறைய இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நான் ஒரு 5 ஏலக்காவை நான் சர்க்கரையோடு வச்சு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதிலையே போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை என்ன பண்ணுவோம், நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதை வெல்லம் காய்ச்சறதுக்கு நீங்கள் இந்த குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா பாருங்கள், இலகிடுது நல்லா. இந்த வெல்லம்லாம் நல்லா இடிப்படாததுனால கொஞ்சம் நல்லா இப்படி நசுக்கி விட்டுக்குங்க, சீக்கிரமாக கரைஞ்சிரும். பாருங்க, நல்லாவே எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாவில் நம்ம ஊற்றிடலாங்க. இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பணியாரம் ஊற்றுற பக்குவத்துக்கு நல்லா வந்திருக்குங்க. இப்போ பணியாரம் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. ஒரு 6 முந்திரி பருப்பை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முந்திரி பருப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை திருவி வச்சுருக்கேன், அதை என்ன பண்ணுவோம், இந்த நெய்லேயே போட்டுடலாம். இந்த முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து கொட்டணும் இல்லைங்களா, இதுலேயே நம்ம இந்த தேங்காயும் வறுத்து கொட்டிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும், நல்லா கலக்கி விட்டுருங்க. இதுதான் கரெக்டான பதங்க உங்களுக்கு. இது இட்லி மாவுலேயே நம்ம ஊற்றுறதுனால இது நமக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பந்து மாதிரி சூப்பராக அருமையாக வரும் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பணியாரம் ஊற்றலான்னு பார்க்கலாம். இனிப்பு பணியாரத்தை நம்ம நெய் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க. மறுபடியும் நீங்கள் இதில் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு பணியாரம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் 1 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், இட்லி மாவை வச்சுட்டு நம்ம சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே நல்ல முந்திரி பருப்புலாம் நம்ம வறுத்து போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பணியாரம் நல்லா மெத்துன்னு பஞ்சாட்டம் உங்களுக்கு பணியாரம் கிடைக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.